Hello all, Vinod here from Entrance Engineering Academy. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் தட் இஸ் வி ஆல்ரெடி லான்ச்டு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ரைட் டிஆர்பி ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஸ்பெசிஃபிகலி ஃபார் டிஆர்பி ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் தெர் இஸ் சம் அப்டேட் ஓகே ஸோ வி ஆடட் அ ஃபீச்சர் ஓகே அது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு வாட் ஆக்சுவலி இட் மீன் பை லீடர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்கிங் த டெஸ்ட் ஓகே ஸோ 100 பேர் டெஸ்ட் எடுக்கிறாங்க ஸோ அந்த 100 பேரில் டாப் 5 யார் அப்படின்றது வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி இட் வில் பி விசிபிள் ஒன்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் த டெஸ்ட் ஸோ டாப் 5 ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 மார்க்ஸுக்கு டெஸ்ட் எழுதுறீங்க எக்ஸாம்பிள் அண்ட் த பர்சன் ஃபர்ஸ்ட் மார்க் ஒரு பர்சன் வாங்கியிருக்காரு அவரோட மார்க் வந்து 90 சம்திங் செகண்ட் மார்க் 85 தேர்ட் மார்க் 75 அப்படின்ற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 5 டாப் 5 வந்து அந்த லீடர் போர்டில் டிஸ்பிளே ஆகும் அண்ட் ஆஃப்டர் 5 உங்களோட பொசிஷன் என்ன அப்படின்றதும் அதில் டிஸ்பிளே ஆகும் ஓகே ஃபஸ்ட்டு 5 டிஸ்பிளே ஆகும் சப்போஸ் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 5ல இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட் அப்படி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 5ல இல்லை அப்படின்னா உங்களோட பொசிஷன் என்ன 18th 19th 100 or 120 வாட் எவர் இட் இஸ் ஓகே ஸோ இதோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் ஆர் மெனி யூசஸ் சொல்கிறேன் ஒன் பை ஒன் ஓகே ஃபஸ்ட் செல்ஃப் அனாலிசிஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ் த டெஸ்ட் சீரீஸ் விச் இஸ் லான்ச்டு பை என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் டிஆர்பி ஸோ இது ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் டிஆர்பி அப்படின்னா நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் கூட கம்பீட் பண்ணுறீங்க ரைட் அந்த குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ஒன்லி வில் பி ரைட்டிங் டிஆர்பி தே மைட் பி ரைட்டிங் சம் அதர் எக்ஸாம்ஸ் ஆல்சோ பட் த குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங் திஸ் டெஸ்ட் சீரீஸ் இஸ் ஷுவர்லி கோயிங் டு ரைட் டிஆர்பி ஸோ அப்போ நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸ் கூட கம்பீட் பண்ணுறீங்க ஸோ இஃப் தேர் ஆர் சம் 40-50% பிஃபோர் யூ தென் இட் மீன்ஸ் தட் காம்படிஷனில் நீங்கள் 40-50%ஓட லேக் ஆகிறீங்கன்னு அர்த்தம் ஓகே ஸோ செல்ஃப் அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மேஜர்லி இதோட வெரி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் பாயிண்ட் வாஸ் தட் டெஸ்ட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் டிஆர்பி ஸோ காம்படிஷன் வில் பி வித்தின் டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் ஓகே சி கேட்டுக்குன்னு தனியாக நிறைய டெஸ்ட் சீரீஸஸ் இருக்குது வெரி குட் டெஸ்ட் சீரீஸஸ் ஆர் தேர் மெனி டெஸ்ட் சீரீஸஸ் ஆர் தேர் அண்ட் இஎஸ்சிக்கு நிறைய டெஸ்ட் சீரீஸஸ் இருக்குது பட் த ஃபேக்ட் இஸ் நீங்கள் போயிட்டு எந்த காம்படிஷன் கூட எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு தெரியாது நீங்கள் போயிட்டு கேட் ஆடியன்ஸ் கூட கம்பீட் பண்ணுவீங்க நீங்கள் போயிட்டு இன்ஜினியரிங் சயின்ஸ் ஆடியன்ஸோட கம்பீட் பண்ணுவீங்க ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ்லையும் தே வில் பி லிஸ்டிங் அவுட் த லீடர் போர்ட் தே வில் பி கிவிங் த நேம்ஸ் ஆஃப் த டாப் 10 டாப் 5 ஆல் தோஸ் திங்ஸ் பட் யூ வில் பி கம்பீட்டிங் வித் த ஆடியன்ஸ் ஹூ ஆர் ரைட்டிங் சம் அதர் எக்ஸாம்ஸ் ஸோ டிஆர்பிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றனால இங்கே வர லீடர் போர்டில் எல்லாருமே டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க ஸோ உங்களால் ஈஸியாக செல்ஃப் அசஸ் பண்ண முடியும் நான் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் இதை இன்னும் நான் லைக் ஐ நீட் டு இம்ப்ரூவ் இன் திஸ் மேனர் அப்படின்ற மாதிரியான செல்ஃப் அனாலிசிஸ் உங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் சின்ஸ் த டெஸ்ட் சீரீஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் டிஆர்பி அண்ட் லீடர் போர்டை வச்சு உங்களால் நல்லா அனலைஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ ஆக்சுவலி திஸ் இந்த லீடர் போர்ட் பற்றி அதாவது ரேங்கிங் பற்றி ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் ஆஸ்ட் இன் அவர் ப்ரீவியஸ் வீடியோ actually that time in the feature வந்து was in developing stage okay so but now it is launched okay so now if you start writing the test you will able to see the ranking where you stand and what are the top 5 okay so top 5 visible இருக்கும் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது so இது வந்து ஒரு மேஜரான plus point self analysis and then after analyzing have to develop okay listen one thing நான் இது கூட ஆட் பண்ண விரும்புறேன் சப்போஸ் உங்களோட ரேங்கிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கம்மியாக இருக்குது மீன்ஸ் யூ ஆர் நாட் இன் டாப் 5 ஆர் நாட் இன் டாப் 10 யூ ஆர் நாட் இன் டாப் 100 ஆல்சோ தென் டோன்ட் வரி ப்ளீஸ் ஒரே ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் கொடுக்கறது உங்களை வந்து நீங்கள் நல்லா படிக்கல நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பிரித்து வைக்கிறது கிடையாது ரேங்கிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் யுவர் செல்ஃப் காம்படிஷனில் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் அடுத்தது என்ன பண்ண முடியுன்றது தெரியும் ரைட் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து அடுத்தது நான் என்னென்ன சப்ஜெக்டில் இம்ப்ரூவ் பண்ணணும் எந்த டாப்பிக்கில் நான் வந்து வீக்காக இருக்கேன் அனலைஸ் பண்ணணும் சப்போஸ் நான் இந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கேன்னா நிறைய படிக்கணும் ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் மோர் ஆன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஐ ஹாவ் டு இன்வெஸ்ட் மோர் ஆன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆல் தோஸ் அனாலிசிஸ் யூ கேன் மேக் அதை உங்களால் பண்ண முடியும் எப்போ பண்ண முடியும் ஒன்லி இஃப் யூ நோ வேர் யூ ஸ்டாண்ட் அண்ட் மோர் ஓவர் நீங்கள் போய்ட்டு ஒரு கேட் டெஸ்ட் சீரீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு டிஆர்பி ஆஸ்பிரண்ட் ஓகே கேட்டோட டெஸ்ட் சீரீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அங்கே போயிட்டு யூ வில் பி கெட்டிங் த ரேங்க் சேம் டைப் ஆஃப் ரேங்கிங் பேஸ் சிஸ்டம்ஸ் அங்கேயும் இருக்கும் யூ வில் பி கெட்டிங் அ ரேங்க் பட் உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க பட் நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க ஸோ உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது வெதர் ஐ எம் கோயிங் இட் இன் அ ரைட் வே ஆர் நாட்
ஓகே, அது உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ரைட் வேல போகிறீங்களா இல்லையா அப்படின்றது உங்களால் ஒழுங்காக அனலைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ரைட்டிங் கேட் டெஸ்ட் சீரிஸ், இஎஸ்சி டெஸ்ட் சீரிஸ் ஆர் சம்திங் எல்ஸ், இஃப் யூ ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் டிஆர்பி. ஸோ கேட்டு இஎஸ்சி டெஸ்ட் சீரிஸ் நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி குட் ஆக்சுவலி. அதர் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் ப்ரொவைடிங் வெரி குட் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ். ஓகே, ஸோ நான் வந்து எந்த இன்ஸ்டியூட்டுமே குறை சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூட் இஸ் ட்ரைங் டு மேக் டூ சம்திங். ஓகே, ஸோ ட்ரைங் டு டூ சம்திங், ரைட்? ஸோ நான் எதுவுமே குறை சொல்லலை. So what I was saying is, if you get to know already, most of them would have already know, TRBக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு இன்ஸ்டியூட் which is offering test series அப்படின்னா வந்து அது EEA மட்டும்தான், என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி மட்டும்தான். ஸோ ஆப்வியஸாக இங்கே உங்களால் மற்ற டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் என்ன லெவலில் இருக்காங்க, நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். வேகன்சிஸ் லிமிட்டட், காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அந்த லிமிட்டட் வேகன்சிஸ்க்காக தான் வந்து இத்தனை பேரும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ எங்கே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதிக இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. ஓகே, யூ ஹாவ் டு டெவலப் யுவர் செல்ஃப் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ தட் வில் பி ஒன் ஆஃப் தி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, நவ் செகண்ட் திங், சப்போஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் top 5, okay, top 5 or top 10 or top 20 also, then the person will get confident. Okay, they will get confidence in that particular subject, in that particular topic, or if you are getting in top 10 in mock test, you will get confidence in TRB exam itself. That confidence will help you. Okay, அது வந்து உங்களுக்கு it's going to be very very helpful when you are going to face the real exam. So overall 10 mock test இருக்கு, அந்த எல்லா 10 mock testயும் you need to face it like a real exam. real exam நினச்சிக்கிட்டு தான் வந்து அந்த 10 mock test நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு தடவையும் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் எல்லாத்தையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் டாப் 10, தென் ஆப்வியஸ்லி யூ ஆர் கோயிங் இன் ரைட் பாத். அந்த பாத்தை இன்னும் நல்லா பண்ண பார்க்கணும். ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் இன் ரைட் பாத் அண்ட் யூ நீட் டு ட்ரை டு கோ இன் தட் பாத் இன் அ பெட்டர் வே. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் த செகண்ட் பாயிண்ட், தட் இஸ் த செகண்ட் அட்வான்டேஜ். ஸோ ஒன்று டாப்பில் வந்தாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ், யூ வில் பி கெட்டிங் அ கான்ஃபிடன்ஸ் விச் யூ கேன் நெவர் கெட் பை ப்ராக்டிசிங் ஒன்லி வித் அ புக்லெட்டை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ் ஒன்லி இஃப் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் டெஸ்ட் அண்ட் இஃப் யூ நோ தட் ஓகே ஐ வாஸ் குட் இன் த காம்படிஷன், ஐ வாஸ் இன் அ பெட்டர் லெவல் இன் த காம்படிஷன். ஈவன் நீங்கள் பெட்டர் லெவலில் காம்படிஷன் இல்லைனாலும், தட் இஸ் வாட் ஐ வாஸ் சேயிங் அபவுட் த ஃபர்ஸ்ட் கேஸ், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ காம்படிஷனில் நான் இங்கே தான் நிற்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் டெவலப்பிங் யுவர் செல்ஃப். டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இவன் பிரில்லியன்ட், இவன் கிராக் பண்ணுவான், இவன் பிரில்லியன்ட், இவன் கிராக் பண்ணுவான், அவன் பிரில்லியன்ட், அவன் கிராக் பண்ணுவான்லாம் கிடையாது. த கம்ப்ளீட் திங் இஸ் ஷியர் ஹார்ட் ஒர்க். ஓகே, த ஒன்லி திங் இஸ் யூ நீட் டு டூ லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹியர், பிகாஸ் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்குது, எல்லா டாப்பிக்கோட கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்குன்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 ஈஸியாக தான் வருது. ஓகே, ஆஸ் பர் மை அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி except mathematics questions and few other questions are there. I'm saying you something, if there are lengthy questions you can leave it, அந்த questions விட்டுட்டு மற்ற questions போய் சால்வ் பண்ணலாம். மற்ற questions நீங்கள் நல்லா அட்டன் பண்ணாலே you will be getting a very good mark, right? ஸோ அதான் சொல்கிறேன், if you know the concepts well, okay, then if you want to develop your concepts well, you need to do work, you need to do a good amount of work in particular subject, because mechanical engineering அப்படின்றது ரொம்ப ஈஸியாக படிச்சிட முடியாது. Okay, you need to work on your subjects. Okay, but நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், செம்ம டேலண்டடாக இருக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சால் போதும், யூ கேன் கிராக் இட் இன் அ ஈஸியர் மேனர். ஸோ வந்து நான் ரேங்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டேன், நான் வந்து 100 வாங்கியிருக்கேன், 150 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் டிசப்பாயிண்ட் ஆகி ஓகே இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, இட் ஷுட் நெவர் ஹேப்பன். உங்களோட ரேங்க் கம்மியாக இருந்தது அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு டெவலப் யுவர் செல்ஃப், தட் இஸ் வாட் யுவர் நெக்ஸ்ட் திங் இஸ். ஓகே, ஸோ இந்த 2 செட் ஆஃப் ஆடியன்ஸஸ்க்கு எங்கே ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு கற்றுக்கலாம் அண்ட் தென் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர். ஓகே, ரைட். பட் இதை நெகட்டிவாக மட்டும் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, ப்ளீஸ் இதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. உங்களோட ரேங்கை காமிக்கிறது, அதாவது ஐ எம் சேயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ். ஓகே, இதை நெகட்டிவாக மட்டும் எடுத்துக்காதீங்க. யூ நீட் டு டேக் இட் இன் அ பாசிட்டிவ் மேனர். நான் இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் என்னால் அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு யூ கேன் ப்ரொசீட். ஓகே, ரைட். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெஸ்ட்டையுமே ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எழுத பாருங்கள். ஓகே, சும்மா வந்து ரேண்டமாக டெஸ்ட் எழுத பார்க்காதீங்க ப்ளீஸ். ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்க, லீனியர் அல்ஜிப்ரா படித்து அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட் எழுத பாருங்கள். ரைட். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வி ஆர் ஆடிங் இட். ஓகே, லீடர் போர்ட் ஃபீச்சர். ஸோ ஃப்ரம்
test onwards, like the first test which we are going to launch, linear algebra test. Already linear algebra launch பண்ணியாச்சு, linear algebra and calculus has been launched. Tentative date வந்து 2 July தான், but as I already said, ஒரு 1 week முன்னாடி 2 weeks முன்னாடி I will be uploading the test, right? So linear algebra and calculus has been already launched and I will be launching the tests also soon. Okay, so அந்த testல இருந்து you will be seeing the leaderboard. Okay, right. And next point, randomization of question. What does mean by that? நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஆர் சிட்டிங் ஹியர் அண்ட் இஃப் யூ ஆர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு தெர் வாஸ் another person who is sitting next to you, there was another person who is sitting next to you, ஒருத்தங்களுக்கும் இந்த 65 கொஸ்டின்ஸ் அப்படின்ற 65 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த கொஸ்டின்ஸோட ஆர்டர் மாறி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் இங்கே இருக்கும், இன்னொரு கொஸ்டின் வேறு எங்கேயே இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறவருக்கு 65th கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸோட ஆர்டர் மாறி இருக்கும். ஸோ த சேம் திங் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ இன் அவர் டெஸ்ட் சீரிஸ் ஆல்சோ, ரேண்டமைசேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து டெஸ்ட் எழுதினாலும் அவரோட ஆர்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களோட ஆர்டர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் இன் அ குரூப். ஓகே, ஸோ அவங்களும் அதே டெஸ்ட் எழுதுவாங்க, நீங்களும் அதே டெஸ்ட் எழுதுவீங்க. கொஸ்டின் சேமாக இருந்தாலும் ஆர்டர் மாறி இருக்கும். ஓகே, ஸோ ஈவன் தோ ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் அங்கே பார்த்து எழுதணும்னு ட்ரை பண்ணாலும் யூ cannot do, because he will be in a different he will be in a what I could say he will be in a different question, you will be in a different question. Now another thing is, okay, these are the two features which we are adding. Okay, another thing is, please take this test series seriously. Okay, if you want to crack TRB, if you want to get into polytechnic lecturer post, then you need to take this test series seriously. And you know that polytechnic lecturer அப்படின்னா சும்மா இல்லை, you are going to be a teacher. Okay, so டீச்சருக்கு தேவையான நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஏன் டிஎன்இபிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணல, why I am launching only for TRB அப்படின்னு கேட்டிங்கன்னா, I love teaching. So teaching is my love, right? So அப்போ ஆப்வியஸாக if you are going to compete for teaching profession, okay, if you are going to compete for a teaching profession, then from my side there should be some help for the students, and that is one of the major reason. And another reason was there is no test series which there is no institute which is offering test series for TRB specifically. Okay, so ஸ்பெசிஃபிக்காக எந்த டெஸ்ட் சீரிஸ் ஆஃபர் பண்ணல அப்படின்ற போது உங்களால் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம் இன் கம்ப்ளீட்னஸ், ஓகே, ஒரு கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும், ரைட்? ஸோ அது ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகே, ஸோ டேக் த டெஸ்ட் சீரிஸ் சீரியஸ்லி. ஓகே, அண்ட் குரூப் ஆஃபர் பற்றி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இஃப் யூ ஆர் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர், see the last video and then message me in WhatsApp or Telegram. I will be sending you the form, you can fill it and then I will be giving you the payment procedures. Okay, so that's it. Share with TRB aspirants, யாராருக்கெல்லாம் வந்து டெஸ்ட் சீரிஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஃபீலாக இருக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் யூ ஷேர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you will share to major of the aspirants, and as most of the students are registering in the test series, you will able to analyze your position very clearly. Okay, that is also one of the advantage of many persons registering in the test series. Okay, right. And we are planning to include many other features. So இன்னும் நிறைய features I'm just trying to include it. So for example, custom grading அப்படின்னு ஒரு feature இருக்கு. Okay, so we are trying to include it, but actually the real fact, நான் வந்து just I will talk it very openly, the real fact is financial issues. Okay, so நான் அந்த கஸ்டம் கிரேடிங்ன்ற ஃபீச்சரை நான் இன்க்ளூட் பண்ணணும்னா there should be some payment which I need to make to the technical team. Okay, so actually there are two things, right? Content developers and technical team. Content developers, yes, we are the one. Okay, so I will be developing the content, but technical team is there, right? That is the team who is offering the service of portal, website, all those things. So avungalukku we need to pay some extra monthly per registrations, we need to pay something. So if there was a good number of registration, then obviously we could able to pay them and we could get that feature also. Okay, so as I was saying, features வந்து one by one add ஆகிட்டே தான் இருக்கும். As how many number of students register பண்ணுறாங்கன்றது பொறுத்து features will be adding. Okay, the more amount of features, the good number of features will be getting added. The next plan was custom grading, but that is not guaranteed. Okay, so the number of registration பொறுத்து we will be try to include it or we won't try to include, we might not include. So what is mean by custom grading அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனலைஸ் பண்ணி I will be sending you a detailed report about your test series, but it is not available presently. Reason சொல்லிட்டேன், financial constraints. So if there was good number of registration, then surely that service will also be added to this TRB test series. Okay,
So any doubts, you can contact me, the number which I specified here, WhatsApp, Telegram or message. But before calling me, just message me. Once message பண்ணிட்டு call பண்ணுங்க. As you know, I will be taking videos. Okay, so as you already know, courses run ஆயிட்டு இருக்கு. So I will be taking video courses run ஆயிட்டு இருக்கு. I will be taking videos. So just message me and then I will be saying whether to call or not, okay, or when to call, okay. But surely I will be responding you, right? So that's it. And one more thing I want to ask you, I want to inform you, okay, I forgot to inform you. There was few complaints, okay. The complaints was if you try to register through online, okay, so sometimes the portal, the payment issue was happening. What is mean by the payment issue? You will try to register but you are not able to register. Again, corona issue nala, you know about what is that, the payment gateway, right? So payment gateway, they are doing their service but with a limited number of persons. So அதனால அவங்களோட சர்வீஸை ரொம்ப கம்ப்ளீட்டாக பண்ண முடியல. So there will be some issues which you might face. I'm not saying that you will face all the time, okay. So if you face any issues, just message me, okay, or in WhatsApp or in Telegram or in message, or you just call me, okay. Because payment issues, mostly 95% it is not there, but 5% of the students are saying there was some issues when they try to pay. Some problem was there, but most of them are not saying, only few, okay. And again, sorry, actually the தமிழ் சேனல் தான், பட் ஐம் வெரி வெரி சாரி. நான் வந்து கிளாஸஸ் போகிறது வரைக்கும் நான் ஜென்ரலாகவே இங்கிலீஷில் தான் எடுப்பேன், ஓகே. ஸோ ஃப்ரம் தமிழ்நாடு அண்டில் மகாராஷ்டிரா, ஸோ மகாராஷ்டிரா தாண்டி நான் போனது கிடையாது. ஃப்ரம் தமிழ்நாடு அண்டில் மகாராஷ்டிரா மை கிளாஸஸ் வில் பி ஆல்வேஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அதனால லைக் ஈவன் when I was ஸ்பீக்கிங் நான் நிறைய இங்கிலீஷில் பேசுகிறேன், பட் இன்ஃபேக்ட் தமிழ் நான் ரொம்ப நல்லா பேசுவேன், ஓகே. ஸோ அதில் தப்பு இல்லை, அதில் ஆக்சுவலி ப்ராப்ளம் இல்லை. The problem is நான் classes இங்கிலீஷில் எடுத்து எனக்கு பழகிடுச்சு. So that is why I'm including more English in between, okay. So I'm very very sorry for that, okay. Right, so that's what. So any queries, you can message me or you can call me, okay.